ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம மொபைலில் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிம் ஏர்டெல்லாக இருந்துச்சுன்னா நார்மல் மெசேஜுக்கு போய் 121 அப்படிங்கிற நம்பருக்கு கேப்ஸில் EPREBILL அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எந்த மந்த் கால் ஹிஸ்ட்ரி பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் கேப்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் அப்படிங்கிறத NOV அப்படின்னு கேப்ஸில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு சென்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். இப்போ நீங்கள் உங்கள் மெயிலுக்கு போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இபில் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்களன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும்ல, அந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டிங்களன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், அவங்களோட ஃபுல் கால் ஹிஸ்ட்ரியும் இங்கே வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சிம் ஜியோவாக இருந்தால் ப்ளே ஸ்டோருக்கு போய் மை ஜியோ ஆப் அப்படின்றத சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே மொபைல் நம்பர் போட சொல்லும். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொபைல் நம்பர் போடுங்க. போட்ட உடனே ஓடிபி கேட்கும். இந்த இடத்துல ஓடிபி போட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். இதுக்கப்புறம் மேலே சர்ச் ஆப்ஷனில் மை ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 7 டேஸ், 15 டேஸ், 30 டேஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எத்தனை நாள் கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வியூ ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட்டா சார்ஜை கிளிக் பண்ணி கிளிக் இயரை கிளிக் பண்ணிங்களன்னா ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ அவங்களோட கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு BSNL வோடாஃபோன் கால் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.